يا أيها الذين آمنوا بالله صلوا عليه وآله وصحبه ولجميع المؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்கள், அல்லாஹ் ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் இந்த ரமலான் மாதத்தில் மன்னித்து அருள்வாராக. இந்த புனிதமான இந்த ரமலான் மாதத்தில் வாழ்நாள் முழுவதும் பரக்கத்துகளை அல்லாஹ் நிரந்தரமாக்கி தருவானாக. இந்த ரமலானில் நாம் எப்படி வாழ்கிறோமோ அது மாதிரி மற்ற காலங்களில் வாழ்வதற்குண்டான இந்த வாய்ப்புகளை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து ஆஸ்பத்திரியுடைய செலவினங்கள், அதனுடைய சிரமங்களிலிருந்தும், திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துகள், வானமுடைய சூழலிருந்தும், சிறு வயதிலே நோட்டாக இருந்தும், கடன்களிலும், வட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும் எல்லாம் நிரந்தரமான பாதுகாப்பை தருவார்கள். நமது உயிரிலும் மேலான உயிருக்குயிரான கண்மணி நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் அவர்களுடன் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லதார்களுடனும் சேர்ந்து வாழும் பெரும் பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் உள்ள ரஹ்மான் தருவானாக. கண்ணியமானவர்களே, இந்த நோன்பு என்பது மனிதரை புனிதனாக ஆக்குவதற்கு தான் நோன்பு. இந்த நோன்புல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்முடைய உள்ளம் இஹ்லாஸான நிய்யத் நம்மள்ட்ட இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க. மற்ற ஹதீஸ்கள்லாம் ஒரு 3 சஹாபாக்கள் அறிவிப்பாங்க அல்லது 4 சஹாபாக்கள் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸை மட்டும் ஒரு பெரும் கூட்டம், கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் சஹாபாக்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. என்ன ஹதீஸ்னா, இன்னமல் அஅமாலு பின்னியாத் வ இன்னமா லிம்ரிஇன் மா நவா. வ இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் அவனுடைய எண்ணத்தை பொறுத்தே அமைகின்றன. வ இன்னமா லிம்ரிஇன் மா நவா, ஒரு மனிதன் எதை எப்படிப்பட்ட எண்ணத்தை எண்ணுகிறானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும். இந்த ஆழமா யோசித்து பார்த்தா ரொம்ப அற்புதமான வாசகம் இந்த வாசகம். முதல்ல மனிதனுடைய நிய்யத், எண்ணம் சரியானதாக இருக்கணும். அது அமைஞ்சிருச்சுன்னா எல்லாமே நல்லபடியாக அமையும். அதனால்தான் இந்த ஹதீஸை எந்த கிதாப் எழுதக்கூடிய அந்த ஆசிரியர்கள் முதல்ல இந்த ஹதீஸை தான் கொண்டு வருவாங்க. ஏனென்றால் அந்த கிதாபை படிக்கக்கூடியவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அதனால்தான் அது அமையும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்லுவாங்க. மற்ற எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாடம் போடுவாங்க. தொழுகையா பாபு ஸலா, தொழுகையுடைய பாடம் அப்படின்னு தொழுகைக்கு தோதுவான அந்த ஹதீஸ்களை கொண்டு வருவாங்க. குர்ஆன திலாவத்துல் பாபு திலாவத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதுவதுடைய சிறப்பு, அப்ப அது சம்பந்தப்பட்ட ஹதீஸை கொண்டு வருவாங்க. ஆனால் இந்த ஹதீஸை மட்டும் எந்த பாபு கொண்டு வரப்பட்டாங்க, ஹதீஸுடைய ஆரம்பத்திலேயே கொண்டு வருவாங்க. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்கும், சிந்தனைகள் இருக்கும். யாருடைய சிந்தனை எப்படி போக்கப்படுகிறதோ அப்படித்தான் அது அமையுமானது. அந்த எண்ணத்தை பொறுத்துதான் அது வாழ்க்கை அமையும், அந்த நன்மைகள் கூலிகள் கிடைக்கும் என்பதற்காக வேண்டிய
இந்த ஹதீஸை மட்டும் ஆரம்பத்திலே கொண்டு எல்லாத்துக்கும் அது தலையாக கொண்டு வருகிறோம். காரணம், நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நியத், சிந்தனை அது சரியானதாக இருக்கிறது. அதனால்தான் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எல்லா அமலுக்கும் நியத்து கடமை என்று சொன்னார்கள். ஃபர்து அவர்கள்ட்ட, மற்ற இமாம்கள்ட்ட அது ஃபர்து கிடையாது. ஆனா இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்ட்ட மட்டும் என்னன்னா நியத்து ஒரு ஃபர்து அப்படின்னு கொண்டு வர்றாங்க. தொழுகைக்கு போறேன்னா தொழுகைக்கு நியத்து வைக்கணும். ஒரு செய்தால் ஒழுங்குக்கு நியத்து வைக்கணும். குர்ஆன் ஓத போறேன் ஒரு செய்தால் அவன் நியத்து வைக்கணும். எந்த ஒரு காரியம் செய்தாலும் நற்காரியங்களை செய்தாலும் அதற்கு நியத்து அவன் வைப்பது கடமை என்று ஏன் சொல்கிறார்னா, அந்த நியத்தை கொண்டுதான் அவனுக்கு கூலி கொடுக்கப்படுகிறது என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டி இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதை ஃபர்லாக முதல் கடமையாக அதை கொண்டு வர்றாங்க. இப்ப நியத்து ரொம்ப முக்கியமானது. நம்முடைய இந்த நோம்பு அந்த நியத்து தான், நியத்தின் காரணமாகத்தான் நிறைய கூலிகளை நமக்கு தரக்கூடியது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த இஹ்லாஸான நியத்து இருக்கிறது அல்லவா, இது எவ்வளவு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் தெரியுமா? எவ்வளவு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், தூபா லில் முக்லிஸீன், பரிசுத்தமான உள்ளம் படைத்தவர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் என்று சொல்வார். நல்வாழ்த்துக்கள் உண்டாகட்டும். ஏனென்றால் உலாயிக அவர்கள்தான் மஸாபீல் துஜா. இது நேரடியாக அர்த்தம் பார்க்கணும்னா தமிழ்ல கலங்கரை விளக்கம் என்று சொல்லுவாங்க. மஸாபீல் துஜா, மஸாபீல்னா வாஸ் திறக்கக்கூடிய, திறக்குதல் சொல்லுது, கூட்டுதல். அதாவது எல்லா ஒளி விளக்குகளுடைய அதுல வெளிச்சம் அவர்கள் தான், விளக்குகளுடைய வெளிச்சத்தில் அவர்கள் தான். கலங்கரை விளக்கம் என்று சொல்லி எல்லா விதமான விளக்கும் அதில் தான் இருக்கிறது. எல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த பள்ளிவாசலை கற்றவங்க எவ்வளவு கஷ்டம். நம்ம இன்னைக்கு அழகா உட்கார்ந்து இருக்கோம். என்னங்க இருக்கு, அதிராம்பட்டினத்திலேயே இந்த மாதிரியான ஒரு பள்ளிவாசல் இல்லை என்று பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்குதா இல்லையா? எங்க பார்த்தாலும் படிகள் இல்லை. 10 படி, 15 படி, 20 படி இருக்கும். ஆனா நம்ம பள்ளியில படித்தா படியே இல்லாத ஒரு அற்புதமான ஒரு பிளானிங். ஏன் தூர நோக்கு சிந்தனை நம்முடைய பள்ளிக்கு எல்லா வயசானவர்களும் வரணும், வாலிபர்களும் வரணும். வாலிபர்கள் எப்படி வந்துருவாங்க? வயசானவர்கள் வருவது என்பது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்ல, ஆட்டோ கடைசி வரைக்கும் தெரியும். பள்ளிவாசல் வரை கரெக்டா இருக்கு. நான் சில நேரத்தில் சொல்றது ஹரம் ஷரீஃப்ல மாதிரி இருக்கும் அப்படின்னு. என்னன்னா அந்த ஹில்டன் டவர்ல இறங்கி காலை வச்சா அது ஹரம் தான். ஹில்டன் டவர்ல இறங்கி காலை வச்சா எங்கதான் போய் வைக்கணும், ஹரமுடைய எல்லைதான் வைக்க முடியும். அதெல்லாம் பள்ளிவாசலோட சேர்ந்தது. அந்த மாதிரி ஆட்டோ விட்டு இறங்கினா பள்ளிவாசலோட காலை வைக்கணும். நம்மளோட பள்ளிவாசல் வேற எங்க இந்த மாதிரி இருக்காது. ஏன் அவர்கள் அவ்வளவு பூரணோக்கு சிந்தனையோடு அழகான பிளானிங் செய்து உள்ளச்சத்தோடு அந்த பள்ளிவாசலை கட்டமைத்தது எவ்வளவு பெரிய நன்மையாக மாறியிருக்கிறது. நம்முடைய பள்ளிக்கு எந்த விதமான ஏசியும் தேவையில்லை. எவ்வளவு குடும்பம் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஏன் சிந்தனை, அழகான சிந்தனை, தூரநோக்கு சிந்தனை, இஹ்லாஸான நியத்து இருந்தது. இன்னைக்கு அதிகமான நன்மைகளை அவர்களுக்கு வாழ் வழங்கி கொண்டிருக்கிறது. பள்ளிவாசலுடைய அந்த நோக்கம் ஏன் இன்னைக்கும் அவர்களை பற்றி பேசப்படுகிறதா இல்லையா? இதுதான் அவர்கள், அதாவது விளக்குகளுடைய வெளிச்சங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவர்கள்தான் ஒரு விஷயத்துடைய விளக்குகள், அவர்கள்தான் ஒரு இருட்டுடைய விளக்குகள். அவர்களை கொண்டுதான் புரிந்து கொள்ள முடியும், அவர்களை கொண்டுதான் நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸாபிஹ் விளக்குகள் என்று சொல்லித்தருவார்கள். வெளிச்சம் தரக்கூடிய விளக்குகள் அவர்கள் தான். யாருங்க?
உள்ளச்சம் இருக்கு, அதாவது உள்ள தூய்மை இருக்கிறது அல்லவா, இஹ்லாஸான நிய்யத், இஹ்லாஸான சிந்தனை, அவர்கள்தான் எல்லா வெளிச்சங்களுடைய விளக்குகளுடைய வெளிச்சங்கள் அவர்கள்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தத்தஜல்லா அன்ஹு குல்லு ஃபித்னத்துல் மல்ஹா, அவர்கள் மூலமாகத்தான் ஒவ்வொரு பிரச்சனையுடைய இருள்களுக்கும் வெளிச்சம் கிடைக்கிறது என்று சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஃபித்னாக்களுக்கும் இருள்களுக்கும் அவர்கள் மூலமாகத்தான் வெளிச்சம் கிடைக்கிறது, நன்மைகள் கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு அந்த உள்ளச்சமத்தோடு, அதாவது இஹ்லாஸான நிய்யத்து எவ்வளவு உயர்ந்த ஒரு சிந்தனை, எவ்வளவு உயர்ந்த ஒரு பண்பு என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த சஹாபாக்கள் மாதிரி யாருமே கிடையாது. எந்த நபிக்கு இந்த மாதிரியான தோழர்கள் கிடைச்சதே கிடையாது. யாராவது சொல்ல முடியுமா என்னுடைய தோழர்களை நீங்கள் பின்பற்றுவதற்கு யாராவது சொல்ல முடியுமா? எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க, என் தோழர்களை பின்பற்றி யாராவது சொல்ல முடியுமா? ஒவ்வொருத்தருக்கும் மட்டும் பின்னால பார்த்தீங்கன்னா ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது, ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் சஹாபாக்கள் மட்டும்தான் கலங்கரை விளக்கமாக திகழ்ந்தவர்கள். அவர்களை யார் பின்பற்றினாலும் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள். எப்பத்தடைக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய சஹாபாக்களை யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி அடைவீர்கள். உலகத்தில் எந்த தலைவரும் தன்னுடைய தோழர்களை பார்த்து சொன்னதே இல்லை இந்த வார்த்தை. ஏதோ அவனுடைய உயிரோடு இருக்கிறவரை தனக்கு பாதிக்கிறதுக்காக தலைவர் தன்னுடைய தோழர்களை வச்சுக்கிடுவாங்க, தன் தொண்டர்களை வச்சுக்கிடுவாங்க. அவர் போயிட்டாலும் முடிஞ்சு போச்சு எல்லாமே. இன்னைக்கு பைபிளில் இருந்த இடமே இல்லாமல் தெரிகிறது, தௌராத் இருந்த இடமே இல்லாமல் இருக்கிறது. ஏன்? அந்த நபி இருக்கிற வரைக்கும் அது பாதுகாக்கப்பட்டது. அந்த நபி போனார்கள் எல்லாமே தன்னுடைய கற்பனைக்கு தோல்வாக மாற்றப்பட்டது. ஆனால் குர்ஆன் இன்று வரை ஒரு புள்ளி கூட மாறாமல் இருக்கிறது என்று சொன்னால் சஹாபாக்கள் செய்த அந்த தியாகம், தூய எண்ணம், நாயகத்தை படித்த அந்த பாடத்தை இறுதி வரை நாம் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். உலகம் இருக்கும் வரை அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அந்த கலங்கரை விளக்கம், அந்த தூய எண்ணம், சஹாபாக்களுடைய தூய எண்ணம் இன்று வரை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறோம். அலி ரலியல்லாஹு தஆலா சில யூதர்கள் வந்தாங்க. நாங்களெல்லாம் இஸ்லாத்தில் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், ஆனால் குர்ஆனுடைய ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நாங்கள் இஸ்லாத்தில் வருவதற்கு தடையாக இருக்கிறது. நீங்க மனசு வச்சா அது நடக்கும் அப்படின்னா அலி ரலியல்லாஹு தஆலா அமீருல் முஃமினீனாக இருக்க ஆட்சி காலத்தில் இருக்கும்போது என்னப்பா அது அப்படி என்னப்பா அவனுக்கு கிடையாது என்ன சொல்லணும்? சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் தஆலா ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு வருவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு வரும்போது அதுல ஒன்றும் 2 பேர் ஒரு ஊருக்கு போவாங்க. 2 பேரும் ஒரு ஊருக்கு போவாங்க. அந்த ஊர்ல போய் என்ன சொல்லுவாங்க, நாங்க 2 பேரும் விருந்தாளிகள், எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் தாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா விருந்தாளிகளை கவனிக்கணுமா இல்லையா? அப்போ சாப்பாடு தாங்க சொல்லுவாங்க. அந்த ஊருக்காரங்க மறுத்துருவாங்க. அந்த அல்லாஹ் சொல்றான், அந்த 2 பேருக்கும் விருந்து கொடுப்பதற்கு மறுத்து விட்டார்கள், அந்த ஊர் மக்கள் மறுத்து விட்டார்கள் என்று சொல்லுவாங்க அல்லாஹ் தஆலா. இது நீண்ட சரித்திரம் இது. இப்போ அந்த யூதர்கள் சொல்றாங்க, இந்த மறுத்து விட்டார்கள் என்பது எங்களுடைய இனத்திற்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. அதனால இந்த ஒரு புள்ளியை எடுத்து மேல வச்சு இன்னொரு புள்ளி, அப்போ 2 புள்ளி வந்து தாதானே வரும். அப்படின்னா சாப்பாடு கொடுத்து சாப்பிடுறது எப்படி பாருங்க, ஒரு புள்ளியில எப்படி எவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்படுகிறது பாருங்க. என்று ஒரு புள்ளியை கீழே வச்சா மறுத்து விட்டார்கள் என்று வருகிறது. அதே ஒரு புள்ளிக்கு
மேல வச்சு இன்னொரு புள்ளியை சேர்த்து 2 புள்ளியா வச்சா அத்தவு என்று மாறுகிறது. அப்படி வச்சுட்டீங்கன்னா சாப்பாடு கொடுத்துட்டாங்க வந்துடும். அந்த எங்களுக்கு அந்த பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கு இந்த இனத்தின் மீது ஒரு கேவலம் இல்லாமல் போய்விடும். அப்படி நீங்க செஞ்சுட்டீங்கன்னா நாங்க இஸ்லாத்துல வந்தவர்கள். அப்படியே அலிவதி எல்லா தராங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இதே யூதர்களாக இருந்திருந்தால் செஞ்சிருப்பாங்க, கிறிஸ்தவர்களாக இருந்திருந்தால் செய்திருப்பார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தல்லவா அலிவதி எல்லா தராங்க. அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நேரடி பெருமக்கள் செய்வாங்களா? சொன்னாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? நீங்கள் இஸ்லாத்தில் வருவதனால் இஸ்லாத்திற்கு பெருமை இல்லை, உங்களுக்கு தான் பெருமை. இஸ்லாம் பெருமைப்படுவது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முடிந்து போச்சு. திருக்குர்ஆனை மாற்றுவதற்கும் அதை குறைப்பதற்கும் கூட்டுவதற்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோடு முடிந்து போச்சு. வகி அதோடு நின்று போயிருச்சு. இனிமேல் அதில் உள்ள ஒரு புள்ளியை யாரும் மாற்றுவதற்கும் அதை திருத்துவதற்கும் யாருக்கும் உரிமை இல்லை. அப்படி திருத்துவானால் அவன் இஸ்லாமியனாக இருக்க முடியாது என்று சொன்னார். நீங்க இஸ்லாத்துல வந்தாங்க வராட்டி என்ன போக. இதுதாங்க கலங்கரை விளக்கம் என்று சொல்றது. இதுதாங்க தூய எண்ணம் என்று சொல்றது. இந்த தூய எண்ணத்தை உருவாக்குவதற்கு பெயர் தான் நோன்பு. இந்த தூய எண்ணத்தை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அந்த தூய சிந்தனையை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நோன்புல நம்மளுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும். நோன்புடைய கூலியை அல்லாஹ் என்று சொல்லுகிறான். நான் தான் கூலின்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று கிடைக்க வேண்டும். அல்லாஹ் நோன்புடைய நன்மை. அல்லாஹ் கிடைக்கலைன்னா நம்ம நோன்பு வச்சு புரோஜனம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் கலங்கரை விளக்கமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமான எண்ணத்தோடு இருக்க வேண்டும். அப்படி இருக்குமேயானால் பின்னால் வரக்கூடிய காலங்கள் அது அல்லாஹ் நமக்கு தோதுவாக மாற்றி கொடுப்பான். நம்மளை கொண்டு நிறைய பிரச்சனைகள் அங்கே தீர்க்கப்படும். நம்முடைய இஹ்லாஸான அந்த நோன்பை கொண்டு நிறைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும். நிறைய முசீபத்துகள் அது இல்லாமல் போவதற்கு அது ஒரு காரணமாக மாறும். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். நீங்கள் தூய எண்ணத்தை கொள்ளுங்கள், அது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அதிகமான இருள்களை அது வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் என்று சொல்லுவதன் நோக்கம் என்னன்னா உள்ளத்தை பரிசுத்தமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஆக்கி கொள்ளலாமா? நம்முடைய உள்ளம் எவ்வளவு தூரம் பரிசுத்தமானதாக, அதாவது இஹ்லாஸான நிய்யத் இருக்கிறதோ, நம்ம என்ன செஞ்சாலும் சரி. இந்த நோம்புடைய காலத்துல நாம் எவ்வளவு நடுத்தரம் சாதாரணமாக இருக்கு, சின்னது தானே அப்படின்னு போயிடக்கூடாது. சாதாரணமாக எதையுமே ஒரு சுபஹானல்லாஹ் அப்படின்னு சொல்றது கூட நம்ம சாதாரண நிலையில நடந்துகிட்டே போறோமா, சுபஹானல்லாஹ் 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 போயிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே போகணும். அதாவது பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஒரு வாசகம் நீங்க சத்தி சொல்ற. அல்லாஹ் சொல்லுவான், வஸாரிகு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த். சொர்க்கத்தின், அதாவது அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் விரைந்து வாருங்கள். சொர்க்கத்துடைய அளவு இனத்தன்மை வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள இடைத்தூரம் என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவான். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிர்கல் மன்னனுக்கு எழுதி விடுவாங்க, தாயத்தை அனுப்பி விடுவாங்க. அப்ப அந்த ஹிர்கல் மன்னன் ஏளனமாக சொல்லுவாங்க, அப்பா சொர்க்கத்துடைய வானத்திற்கும் பூமிக்கும் சொர்க்கம் இருந்துச்சுன்னு சொன்னா நரகை இல்லையே அப்படின்னு கேவலம், அதாவது கேலி செய்யற மாதிரி. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ், என்ன இவ்வளவு பெரிய அற்புதமாக இருக்கிறானே, இரவு வந்து விட்டால் பகல் எங்கே போகிறது, பகல் வந்து விட்டால் இரவு எங்கே போகிறது. அது மாதிரிதான் சொர்க்கமும் நரகமும். நான் சொர்க்கத்துடைய அனுபவம் சொன்னால் நரகம் அது ஒரு பக்கம் இருக்கும். இரவு வந்துருச்சு, இப்ப பகல் வந்துருச்சு, இரவு எங்க, இரவு இல்ல உலகத்தில் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? இரவு வந்துருச்சு, பகலை காணா போச்சு, அதுக்காண்டி பகல் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? சூரியன் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? அதே
கெட்டவனே. அதுதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், உன்னுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது, உன் எண்ணம் எப்படி இருக்கிறது. அப்போ சொருக்கத்துடைய அளவுகோலை சொன்னால் அவ்வளவுதான உலகம் என்பது, அவ்வளவுதான் சொருக்கம் என்பது அவ்வளவுதானா அப்படின்னு குறைத்து மதிப்பிடாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு சின்ன விஷயத்தை கூட நாம் சாதாரணமாக எண்ணிவிடக் கூடாது. உள்ளச்சத்தோடு இஹ்லாஸான நிய்யத்தோடு நாம் அதை செய்தோம் என்று சொன்னால் அது இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் மிகப்பெரிய நன்மையாக நாம் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட நல் உள்ளங்களை, நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வானாக. இந்த நோம்பின் காரணமாக நிறைவான சிந்தனைகளை தந்து உயர்வான நற்கூலிகளை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சேனலின் விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com